ஹே மை ஃபேமிலி இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா 59.900. நான் டெய்லியும் செக் பண்ணுறேன். இந்த மாதிரி டெய்லியும் செக் பண்ணால் கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆவீங்கன்னா பண்ண வேண்டாம். வாரத்துக்கு ஒரு நாள் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி வழக்கம் போல் கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு சுகர் இல்லாமல் டீ எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா வழக்கமாக செய்கிற எக்ஸசைஸ் தான். இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஜீரக வாட்டர் கூட குடிச்சிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஜீரக வாட்டர் சுடுதண்ணியில் குடிக்கலாமா அப்படின்னா காலையில் எழுந்தோடனே சுடுதண்ணி டெய்லி குடித்தா நமக்கு எல்லாருக்கும் செட் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தருக்கு நெஞ்செரிச்சல் அல்சர் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சாதாரண தண்ணியிலேயே கூட ஜீரகத்தை நைட்டே ஊற வச்சுட்டு குடிக்கலாம். அதுவும் டெய்லியும் கண்டினியூ பண்ணலாமான்னா அது ஒவ்வொருத்தருக்கு தான் செட் ஆகும். ஸோ செட் ஆகிற மாதிரி இருந்தால் டெய்லியும் குடிங்க. இல்லை அப்படின்னா வாரத்துக்கு 2-3 நாள் ஜீரகம் வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சு குடிங்க. அதோட கருஞ்சீரகத்தையும் கூட ஊற வச்சுக்கலாம். நாள் ஃபுல்லாக குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதோட சப்ஜா விதையை காலையில் டைமில் சேர்த்து ஊற வச்சுட்டு நீங்கள் அந்த பாட்டில் தண்ணியை டெய்லி நாள் ஃபுல்லாக குடிக்கலாம். நம்ம உடம்ப சீராக வச்சுக்க அது ஒரு ஹெல்ப் தான். வெயிட் லாஸ் ஃபுல்லாக அதே வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படி கிடையாது. நமக்கு எடுத்துக்கூடிய ஃபுட்டு நம்ம கொஞ்ச நாள் டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும்போது தான் நமக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரும். ஜீரக தண்ணிங்கிறது நம்ம உடம்பு கொஞ்சம் சீராக வச்சுக்கவும் நம்மள வெயிட் லாஸில் ஹெல்ப் பண்ணவும் தான். ஸோ பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணியே ஃபுல்லாக நம்ம குடிச்சிட்டு நம்ம எப்பயும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா சும்மா 1/4 ஸ்பூன் வேக வச்சு அந்த பட்டாணிலே சேர்த்துட்டு வெங்காயத்தையும் பச்சையாக சேர்த்து சும்மா மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. அதோட காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு மசாலா செஞ்சுருந்தேன் மதியானத்துக்கு. அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியிலேயே வழக்கம் போல் தேங்காய் பூ கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு ஜீரகத்தூள்லாம் போட்டு இப்போ எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்சு 100 கிராம் ரைஸு ஒரு 200 கிராம் அளவுக்கு கீரை காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு மசாலா மாதிரி பரட்டியிருந்தேன். அது பாவக்காய் நிறைய எண்ணெய் ஊற்றி தான் செய்வோம். ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இந்த பாவக்காய் கீரை இதெல்லாம் வச்சு பிசைஞ்சே சாப்பிடுவேன். நான் தயிர் ரசம்னு எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. மதியம் லஞ்சு ஹெவியாக சூப்பராக சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக பாப்கார்னும் ஒரு 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் திராட்சை கூட எடுத்துக்கோங்க. நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா 2 பிரெட் ஆம்லேட்டு. நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நான் வெறும் ப்ரெட்டு தான் ப்ரெட் ஆம்லேட் மாதிரி போட்டு ஒரு கொய்யாக்காய் வச்சு சாப்பிட்டேன். சாப்பிடும்போது ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி டின்னர். ஹே மை ஃபேமிலி இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. வெயிட்டுங்கிறத விட நம்ம உடம்புல மாற்றம் வருதாங்கிறதெல்லாம் நம்ம நோட் பண்ணோம். டெய்லியும் செக் பண்றது டிப்ரெஷனா இருந்தது அப்படின்னா நம்ம வெயிட்டை வாரத்துக்கு ஒரு நாள் கூட பார்த்துக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக டெய்லி வெயிட் செக் பண்றேன். மாற்றங்கிறது நம்ம எந்த விதமான ஆயில் ஃபுட்டும் எடுத்துக்காம டயட்குள்ளார நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் இல்லாம இருக்கக்கூடிய உணவையே கட்டுப்படுத்தி நம்ம கொண்டு வரோம். அப்படிங்கும் போது வெயிட் செக் பண்ணாலும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரிதான் காட்டும். ஆனா உள்ளுக்குள்ளார ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும். நம்ம எந்த விதமான ஆயில் ஃபுட்டும் எடுத்துக்காம இருக்கிற மாதிரி உணவு கார்போஹைட்ரேட் சுகர் இல்லாம கண்டினியூ பண்றோம். அப்படிங்கும் போது உள்ளுக்குள்ள ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும். அதனால நம்ம உள்ளுக்குள்ள ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும். நம்மளோட பாடியில இன்ச்சஸ்ல கண்டிப்பா நமக்கு மாற்றம் தெரியும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம டயட்குள்ளதான் இருக்கோம் அப்படிங்கறனால நம்ம டெய்லி வெயிட் செக் பண்ணாமோட நம்ம டயட்குள்ளதான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட மனம் தளராம இதை கண்டினியூ பண்ணுவோம். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.